ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நமது அனாயிண்டிங் டைசஸ் யூடியூப் சேனலுக்கு நேராக அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அழகான அற்புதமான வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அசைவுகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்ய தேவன் திட்டமிட்டிருக்கிறார். உங்களுடைய கனவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். உங்களுடைய குறைகளை கர்த்தர் மாற்றுவார். ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும். அந்த நாளிலே நீங்கள் நினைப்பதை விட மேலான கிரியைகளை செய்யக்கூடிய ஆண்டவன். அதற்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனை பின்பற்றும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு ஏற்றபடியெல்லாம், நமக்கு தேவையானது எல்லாம் அவர் அள்ளி வழங்க, வாரி வழங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமட்டும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட பேதுருவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். அநேக நிகழ்வுகள் இருக்கின்றன. பேதுருவுடைய வாழ்வில அநேக நிகழ்வுகள் இருக்கின்றன. அவைகளை ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த, சுட்டி காண்பிக்க, உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை ஊக்குவிக்க, உங்களை தேவன் பக்கமாய் கொண்டு போக நான் வாஞ்சிக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 4:18. இயேசு கலிலேயா கடற்கரை ஓரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலைகளை போட்டு இருந்தபோது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கடல் ஓரமாய், கடல் பக்கமாய், கடல் மார்க்கமாய், கடற்கரையிலே அவர் நடந்து போய் கொண்டிருக்கிற போது அங்கு பேதுருவும் அவருடைய சகோதராகிய அந்திரேயாவும் வலைகளை போட்டு மீன்களை பிடித்து கொண்டிருக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார். மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இவருடைய குடும்ப தொழிலை மீன் பிடிக்கிற குடும்ப தொழில். இவர்களை மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவருடைய வருமானம், அதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் இங்கு பார்க்கிறோம், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஒரு புதிய ஒரு காரியமாக ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறார். அதுக்காக அவங்க பிள்ளை பிடிக்கிறவங்க அல்ல, பிள்ளைகளை கடத்துகிறவர்கள் அல்ல, ஆட்களை பிடித்து கடத்துகிறவர்கள் அல்ல. அதனுடைய அர்த்தம் ஆண்டவருக்கு பிடிக்கிறவர்கள். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பிடித்து ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு போய் வைக்க வேண்டும். ஆண்டவர் பக்கமாய் சேர்க்க வேண்டும், ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்த வேண்டும். அதுதான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன், ஊழியம் கொடுப்பேன், ஊழியம் செய்ய அரைக்கூவல் கொடுக்கிறதை பார்ப்பேன். உயிர் உள்ள மீன்களை பிடித்து சாகடித்துக் கொண்டிருந்தார்கள் பேதுருவுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பிடித்து நீங்கள் உயிர் உள்ளவர்களாக மாற்றுங்கள், அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உயிர் உள்ள மீன்களை பிடித்து சாகடித்துக் கொண்டிருக்கிற மக்களே, பேதுருவே, என் மக்கள், என் ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பிடித்து கொண்டு வந்து அவர்களை உயிரோடு மாற்று என்று ஒரு மாற்று கருத்தை பேதுருவுக்கு கொடுக்கிறான். ஒரு பெரிய புரட்சி. ஆகவே இந்த புரட்சிக்கு நேராக அவன் வலைகளை விட்டு, படவை விட்டு, அவனும் அவர் சகோதரர் அந்திரேயாவும் இயேசுவுக்கு பின்பதாக வந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு பின்பதாக போன பேதுருவுடைய வாழ்க்கை பிரகாசித்தது, ஜொலித்தது. அநேக புரட்சிகளை செய்தான், அநேக அற்புதங்களை செய்தான். பேதுருவுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம்.
ஆகவே பேதுருவை வழிநடத்தின அதே தேவன் உங்களையும் வழி நடத்துவார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். பேதுருவை போல எல்லாவற்றையும் விட்டு, எல்லா சிற்றின்பங்கள், பாவங்கள், கெட்ட வார்த்தைகள், உங்களுடைய சுகபோக ஜீவியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு நீங்கள் பின் வரும்பொழுது உங்களுக்கு சுக வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க திட்டமிடுகிறார். உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆகவே இங்கு தேவனை பின்பற்றின பேதுரு எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை பின்பற்றினார். முதலாவதாக பேதுரு தேவனை பின்பற்றி நடந்தார், கீழ்ப்படிந்து நடந்தார். எல்லாவற்றையும் விட்டு போவதற்கு மனது இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதையும் விட முடியவில்லை. பங்க மாத்திக்க முடியல, முறுக்கு மீசிய மாத்திக்க முடியல, கை சுருட்டி வைக்கிறத மாத்திக்க முடியல, பட்டன் கலட்டி விடுறத மாத்திக்க முடியல, முரட்டுத்தனமான காரியத்தை மாற்றிக்க முடியல, பெண்கள் ஜிமிக்கிய எடுக்க மாற்ற முடியல, கம்பளை கலட்ட விருப்பம் இல்லை, பூவை எடுக்க விருப்பம் இல்லை, எல்லாம் போல வாழணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் பின்னாடி வா, அப்போதுதான் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். ஊழியம் செய்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் விட்டுவிடும், எல்லா சூழ்நிலையும் விட்டுடும். ஆஸ்திகள், சுகங்கள், லேண்ட்ஸ், பில்டிங்ஸ் எல்லாவற்றையும் விட்டுணும். அது மேலெல்லாம் நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஊழியத்துக்கு வந்த உடனே நீங்க செட்டில் ஆயிட்டீங்களா? செட்டில் ஆகிறதுக்காக ஊழியத்துக்கு வரல, மற்றவர்களை செட்டில் பண்ணதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஊழியக்காரன் செட்டில் ஆயிட்டா ஊழி நடக்காது. ஆக ஊழியக்காரன் மறிக்கிற வரையிலும் செட்டில் ஆக முடியாது. அவனுக்கு அங்கதான் செட்டில்மெண்ட். ஊழியக்காரனுக்கு அங்கதான் மறு வாழ்க்கை, அங்கதான் எல்லாமே இருக்கு. ஆகவே பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட்டு வா, உடனே விட்டு வந்தான், உடனே விட்டு வந்தான். அவனுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டது. நீங்களும் விடுங்க. உங்களுடைய வெற்றிலை பாக்கு, புகழைகள், மூக்கு பொடிகள், உங்களுடைய ட்ரிங்க்ஸ் பழக்குங்க, பான்பரக்ஸ் எல்லாவற்றையும் விட்டுடுங்க. விட்டுட்டு அவருக்கு பின்னாடி வாங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் 14வது அதிகாரம் 28 வசனம். மத்தேயு 14:28 நான் வாசிக்கிறேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்திற்கு வர வேண்டும் என்றான். அதற்கு அவர் வா என்றான். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். இங்கு இவன் எப்படி இருக்கிறான்? இயேசுவை போல நான் மாற வேண்டும் என்று முற்படுகிறான். இயேசுவை போல நானும் நடக்க வேண்டும், இயேசுவை போல நான் அற்புதம் செய்ய வேண்டும், இயேசுவை போலவே நான் மாற வேண்டும் என்ற ஆதங்கப்படுகிறான். அதான் கிறிஸ்து வாழ்க்கை. நாம் இயேசுவை போலவே மாற வேண்டும். அவனுடைய பிராக்டிஸ், அவனுடைய வைராக்கியம். அவனால் முடியாதுதான். மனுஷீகம் முடியாதது, தெய்வீகத்தால் முடியும். மனுஷீகம் முட்டாள்தனம் என்று சொல்லும், தெய்வீகம் அதை வரவேற்கும். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் மக்கள் முட்டாள்தனங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதெல்லாம் மக்களுக்கு முட்டாள்தனமாய் இருக்கிறதோ அதெல்லாம் தேவனுக்கு தெய்வீகம். அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பேதுரு அவன் படகிலே சென்று கொண்டிருக்கிற போது என்ன நடக்கிறது? கடல் கொந்தளிக்கிறது, படகு முழுகின்றது போல வருகிறது. ஓ என்று கூக்குரலிடுகிறார்கள், அலறுகிறார்கள். இயேசு அவர்கள் கடலின் மீது நடந்து வருகிறார். பார்த்து ஆவேசம் என்று கத்துகிறார்கள். ஐயோ, பேய் வருகிறது, பிசாசு வருகிறது என்று கத்துகிறார்கள். உடனே நான் தான், பயப்படாதீர்கள். இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களுக்கு வந்தார். அவர் கடலே நடக்கிறதை கண்டு சீஷர்கள் கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு கூட திடன் கொள்ளுங்கள், பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி திடன் கொள்ளுங்கள் என்றார். நீங்கள் பயந்து இருக்கிறீர்களா? வாழ்க்கையில திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறார், கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நடந்து வருவதற்கே சீற்றங்களை உருவாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சீற்றங்கள் ஏற்படும், அநேக மாற்றங்கள் ஏற்படும், அநேக கொந்தளிப்புகள் ஏற்படும். அங்குதான் அற்புதம் நடைபெறும் என்பதிலே
எந்த விதமான ஆச்சரியமான சந்தேகமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அங்குதான் அற்புதம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை கொந்தளிக்கிறதா, சீர்குலைந்து விட்டதா, மடிய வேண்டும் என்ற சூழ்நிலைகள் வந்து விடுகிறதா, அப்பொழுதுதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். உடனே வருகிறான். உடனே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நானும் நடக்க வேண்டும், உம்மை போல மாற வேண்டும் என்று ஒரு ஆதங்கம். உடனே வா என்றார். அவன் அதே போல போகிறான். காற்று பலமானதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அவன் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டான். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவர் பக்கமாய் போகும்போது காற்றுகள் வீசும், புயல்கள் வரும், இடிகள் வரும், மின்னல்கள் வரும். அநேகர் ஏசுவார்கள், அநேகர் தூற்றுவார்கள், அநேகர் நம்மை வைவார்கள், அநேகர் நம்மை வெறுப்பார்கள். அதெல்லாம் பார்க்க கூடாது. நாம் இயேசுவை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். முழுகி போவதில்லை, நாம் முழுகி போவதில்லை. எழுந்து நிற்போம். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்திற்கு போவோம். வாருங்கள் அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, தேவ ஊழியர்களே, நீச்சல் ஆழத்திற்கு போவோம். வாருங்கள். அமிழ்ந்து போவோம் என்று நினைக்காதீர்கள். சேலஞ்சா ஆண்டவர் பக்கம் வாருங்க. விசுவாசத்தோடு கூட இருங்க. அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது மனுஷீகமாக அது முடியாது. தெய்வீகமாக செய்து பாருங்கள், ஆவிக்குரிய பிரகாரமாய் செய்து பாருங்கள். அங்கு அற்புதம் நடைபெறும். இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புத அடையாளங்கள் உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வார். பேதுரு மூலம் கர்த்தர் செய்தார். பேதுருடைய நேழ்பட்டு அநேகர் சுகமடைந்தார். இன்றைக்கு அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறும். மூன்றாவதாக இன்றைக்கு நாம் கடைசியாக ஒன்றை பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை 16 வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள்லாம் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? உடனே பேதுரு சொல்லுகிறான் பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தேவனை அறிகிற ஆற்றல் மிக்க குணமுடையவன். தேவனை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ இயேசுவை கும்பிடுறதுக்காக வராதீங்க, ஏதோ இயேசுவை நமஸ்கரிக்கிறதுக்காக ஆண்டவருக்கு பக்கம் வராதீங்க. வைராக்கியமா அவரை பின்பற்றுங்க. ஏதோ டிஸ்டன்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணாதீங்க. தேவன் எங்கேயோ இருப்பார், நீங்க எங்கேயோ இருப்பாருங்க, அப்படியே அல்ல. நீங்கள் ஐக்கியமாகுங்கள், நீங்கள் ஐக்கியமாகுங்கள். அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் பதட்டம் அடைய மாட்டீர்கள். அவர் யார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் ஒன்றும் நடக்காது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு பெரிய விசுவாசம். பதட்டம் வேண்டாம், பயம் வேண்டாம். ஏனென்றால் அவர் அற்புத நாயகர். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தட்ஸ் ஆல். தேவனை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஓகே. தேவனை எல்லாவற்றையும் செய்வார். ஓகே. அப்படி என்று அவர் மீது பாரத்தை போட்டு வையுங்கள். கர்த்தர் அற்புதமாய் லகுவான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். நீங்கள் அதை போட்டு பெருசா பலூன் மாதிரி ஊதி, ஐயோ அது பெருசா இருக்கு, என்ன செய்யுது, இப்படி இருக்கு, என்ன செய்யுது, அப்படியெல்லாம் நீங்க மாற்றி யோசிக்காதீர்கள். விசுவாச பார்வையிலே வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆகவே அருமையானவர்களே, இங்கு நாம் கடைசியா பார்க்கும்போது தேவனை நன்கு அறிந்து, நீங்கள் தேவனை நன்கு அறிந்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும். தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அவர் யார் என்பதை, அவருடைய குணநலம் யார் என்பதை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பேதுரு அறிந்திருந்தான். அன்பாயிருந்த சீஷன், அன்பின் சீஷனாக இருந்தான். இந்த அன்பின் சீஷனாக இருந்த பேதுருவுடைய வாழ்விலே தேவன் அற்புதங்களை செய்தார். என் பின்னே வா என்றால் உடனே போனான். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், இயேசுவை போல நடக்க அவன் முற்பட்டான். அவருடைய விசுவாச வாழ்க்கை. மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், அவன் தேவனை நன்கு அறிந்திருந்தான். ஆகவே தேவன், நீங்கள் நன்கு அறிந்திருங்கள், தேவனை அறிந்திருங்கள், விசுவாசத்தோடு கொடுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே பேதுருவை போல உங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள், அடையாளங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் திடன் மனதாயிருங்கள், கர்த்தருக்குள் களி கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்பின் தெய்வமே, உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்பின் சீஷனாகிய பேதுருவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறோம், போதித்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது சீர்படட்டும், நிலைநிற்கட்டும். இதன் மூலமாய் பெரிய அற்புதம், ஆசீர்வாதத்தின் பகுதி உம்முடைய பிள்ளைகளுக்காக வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன்.
எது நடந்தாலும் கர்த்தர் மீது பாரத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கை நடத்த உடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.